ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். சாம்சங்கோட ஹையர் அண்ட் ஃபோனில் எல்லாத்துலேயுமே எஸ் பென் அப்படின்னு ஒரு பெண்ணு கொடுப்பாங்க. அந்த பெண்ணை யூஸ் பண்ணியே மொபைல் யூஸ் பண்ணலாம், மொபைலே சூப்பராக ட்ராயிங்ஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உண்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பென் வந்து நம்மளாம் யூஸ் பண்ணக்கூடிய லோ பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லா ஃபோன்லையும் யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த எஸ் பென் மாதிரியான ஒரு ஸ்டைலஸ் பென் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பென் வந்து அந்த பென் அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காது, பட் இருந்தாலும் இதை வச்சு மொபைல் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் சூப்பராக ட்ராயிங்ஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பென் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரீஃபில் பென்ல இருந்து அந்த ரீஃபிலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒயர்ல இருந்து அந்த ஒயருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஒயர்ல இருந்து ஒரே ஒரு ஒயரை மட்டும் இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் எடுத்துருக்கோம். ஸோ இந்த காட்டனை நல்லா பொடிசாக சின்னதாக ஒட்டிடலாம், அதாவது ஒரு சின்ன திரி அளவுக்கு ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருந்த அந்த காப்பர் ஒயரோட ஒரு எண்டை இந்த காட்டனோட முனிப்பில் இந்த மாதிரி ஒரு 3-4 சுற்றி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காட்டனை இந்த ரீஃபில் ஹோல்டரோட இந்த இதில் வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த காட்டன் வந்து கொஞ்சமாக வெளியே வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த காப்பர் ஒயர் வந்து அந்த ஹோல்டரோட வெளிப்பக்கம் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி அந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காப்பர் ஒயரை அந்த ஹோல்டரோட வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 சுற்றி சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் அந்த முனிப்பில் இருக்கக்கூடிய காட்டனை நல்லா ஷேப்பாட்டு கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் அந்த காட்டனோட முனிப்பில் ஒரு சொட்டு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டைலஸ் பென் அடிப்படியாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியுமா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பென் நம்ம மொபைலில் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி சின்னதாக ஏதாவது ட்ரா பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது எழுதி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பென் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனோட டச் ஸ்க்ரீன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம விரலில் வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஃபோனை நம்ம விரலை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம விரலில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் அந்த டச் ஸ்க்ரீனில் பாஸ் ஆகிறது மூலமாக தான் அந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் இந்த பெண்ணையுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த காட்டனோட நுனிப்பில் சுற்றிருக்கக்கூடிய அந்த காப்பர் ஒயரை அப்படியே வெளியே எடுத்து அந்த ரீஃபில் ஹோல்டரோட வெளியையும் சுற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த காட்டனோட நுனிப்பிலையும் 1 drop வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பெண்ணை பிடிச்சி ஃபோனை யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி அந்த காட்டனோட நுனிப்பில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லையும் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த பெண்ணை வச்சு ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்து அந்த டச் ஸ்க்ரீனில் ஈஸியாகவே பாஸ் ஆகி அது நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணதுக்கும் இது ஒரு சூப்பரான ஐடியா தான். ஆனால் டேப் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். இது ரெடி பண்ணதுக்கும் 5 ரூபா கூட செலவாகாது. அதுக்குள்ளே நீங்கள் இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அவ்வளோதான் நண்பா, இந்த பென் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் தான் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.